கடந்த ஒரு 20 தினங்களாகவே சோனம் வாசுகி வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாரு. இன்று காலை வந்து அது வலுக்கட்டாயமாக வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை நடந்தது சார் யூஜிசியில்? தேசிய தேர்வு முகமை நடத்திய எல்லா தேர்வுகளுமே குளறுபடியா இருக்கு. ஒரு குளறுபடின்னா அடுத்த ஆண்டு அதே குளறுபடி திருப்பி நடக்குது, கூடுதலா இன்னொரு குளறுபடி நடக்குது. புதுசாக ஒன்று ஆட் ஆகி. ஆமா, சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட அமெரிக்காவில் இருக்கிற போதே நம்மளும் இங்கே ஒரே மாதிரியான எஜுகேஷனல் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்டவங்க அண்ணல் அம்பேத்கரை படித்தார்களா? தமிழ்நாட்டு அமைச்சர் தமிழ்நாட்டை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்தியா என்பது பன்மைத்துவம் வாய்ந்தது. நீங்க அந்த தேசிய இனங்களுடைய உரிமைகளையும் தேசிய இனங்களுடைய மொழியையும் நீங்க அங்கீகரிக்கும் வரையில்தான் ஒருமைப்பாடு என்பது இருக்கும். நிச்சயமா தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி போகுதுன்றத புரிஞ்சுக்கணும். ஆனால் அரசு பள்ளிகளுக்கு அமைச்சர்கள் போறாங்க, ஆய்வு நடத்துறாங்க, அதை வீடியோவா எடுத்து வெளியிடுறாங்க, அது பேசு பொருளாகுது. அது என்ன ஆய்வு நடத்துறாங்க? எப்படி நீங்க கடைசியா நிக்கிறவங்க வந்து படிக்க மாட்டாங்க, அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கன்ற முடிவுக்கு எப்படி போவீங்க? இப்படி பேசுபவர்கள் நடத்துவது பேருக்கு எப்படி ஆய்வுன்னு சொல்றீங்க? அவங்க விளம்பரத்துக்காக போறாங்க. ஆய்வுன்றது என்ன சிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறது. சிக்கல் இருக்குன்னு திட்டிட்டு வர்றதில்லை. அரசு பள்ளிகள் நிறைய மூடப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசல, மகாராஷ்டிரா எல்லாம் போராட்டம் நடந்திருக்குங்க. பள்ளிகள் மூடும் பொழுது மக்கள் வந்து இன்றைக்கும் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்க சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு, கர்ம வீரர் காமராஜர் கையேந்தி உருவாக்கின பள்ளிகளை மூடுற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ அது அவருக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? அந்த துரோகத்தை திரு நரேந்திர மோடி செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் கல்வியாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் பிரின்ஸ் கஜேந்திரன் பாபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். கடந்த ஒரு 20 தினங்களாகவே சோனம் வாசுகி வந்து இதில் உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாரு. இன்று காலை வந்து அது வலுக்கட்டாயமாக வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, யூஜிசியோட கல்வியில் ஏற்பட்ட குளறுபடி தான் காரணம். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடர் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்தார். என்ன பிரச்சனை நடந்தது சார் யூஜிசியில்? ஒரு அமைச்சரை வந்து பதவி விலகிறதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் தேவையா? அது யூஜிசி மட்டும் இல்லைங்க, அவருடைய போராட்டம் டெல்லியில் அவர் இத்தனை நாளாக உண்ணாவிரதம் இருந்தது வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, அந்த தேசிய தேர்வு முகமை நடத்திய எல்லா தேர்வுகளுமே குளறுபடியாக இருந்திருக்கு. மருத்துவ மாணவர் சேர்க்கை, இளநிலை மாணவர் சேர்க்கைக்காக நடந்த நீட் யூஜி, அது கடந்த 10 ஆண்டுகள், கிட்டத்தட்ட கடந்த 7 ஆண்டுகளாக நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அதை நடத்திட்டு இருக்கு. அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துறதுல ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தேர்வு முகமை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குளறுபடின்னா அடுத்த ஆண்டு அதே குளறுபடி திருப்பி நடக்குது, கூடுதலா இன்னொரு குளறுபடி நடக்குது. புதுசா ஒன்று ஆட் ஆகி. ஆமா, அதாவது குளறுபடி ஒன்றை சரி செஞ்சோம் இன்னொன்று வந்ததுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. முதல் குளறுபடி இன்னும் தொடருது, அதோடு சேர்ந்து கூடுதலாக வெவ்வேறு வடிவத்தில் குளறுபடி நடந்துகிட்டே இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியினுடைய ஆன்லைன் ஸ்க்ரீன் மார்க்கிங் மதிப்பீட்டு முறையில் +2க்கு திடீர்னு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிச்சாங்க, எங்கே முடிவு பண்ணாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதில் ஏற்பட்ட அந்த தரவுகளை பதிவிறக்கம் செய்வதில், அதில் ஏற்பட்ட அந்த சிக்கல்களில் அந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய உளவியல் சிக்கலுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அந்த சிபிஎஸ்சியினுடைய விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா யூஜிசி கடந்த காலங்கள் நடத்திக்கிட்டு இருந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நெட் அப்படின்றது, அதாவது கல்லூரி ஆசிரியர்களுக்கான தேர்வு, அது என்டிஏ கிட்ட கொடுத்தாங்க. அந்த தேர்வுலேயே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு தாள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங், அதுலேயே வந்து உங்களுக்கு பேப்பர் லீக் ஆயிருக்கு. இப்போ அவங்களுக்கு நீட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஆண்டு நீட் வந்து நாங்கள் கணினி மூலமாக நடத்த போகிறோம், கம்ப்யூட்டர் பேஸ். இப்போ இந்த ஆண்டே கணினி மூலமாக இங்கே நடத்தின நெட்டுக்கு உண்டான தேர்வே வந்து உங்களுக்கு பேப்பர் லீக் ஆகிருக்குன்னா, இப்போ அடுத்த ஆண்டு அது லீக் ஆகாதுன்னு எந்த உத்தரவாதம்? ரெண்டாவது, இயல்பாக மனிதர்கள் கையால் எழுதக்கூடிய அந்த தேர்வு இருக்குது, தேர்வு முறை, அதில் வந்து ஒரு முறைகேடு நடந்தால் நீங்கள் எப்படியாவது எங்கே இருந்து அந்த முறைகேடு நடந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கணினி மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும் செய்தால் அந்த கணினியை யாராவது வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அதை முடக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யார் முடக்கினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கணினி மூலமாக நடக்கிற தேர்வு தான் இருக்கலே சேஃப்டியான தேர்வுன்னு சொல்லி உலக நாடுகள் யாரும் சொல்லலையே. உலக நாடு முழுக்க அது சிக்கல், அது ஒரு தவறான புரிதல். கணினி மூலமாக வேகமாகன்னு சொல்லலாம், நீங்கள் வேகமாக நாங்கள் தேர்வு முடிவுகளை வெளியிடுறோம், ஆனால் அது பாதுகாப்பானதுன்றத யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் எல்லாரும் எழுத்துப்பூர்வமாகத்தான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அதுக்கு மாற்று கிடையாது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரிக்கு கால் வைக்கிற நேரத்தில் அதற்காக ஒரு தேர்வை நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கணினியை நம்பி நடத்த வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த அளவிற்கு நீங்கள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த தொடங்குறீங்களோ தீமை செய்பவர்களும் தவறு செய்பவர்களும் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. இதில் யார் புத்திசாலின்றது தான். இப்போ என்னென்னா, இந்த முறைகேடுகளை கண்டித்து இந்த முறைகேடுகளை செய்யக்கூடிய இந்த தேசிய தேர்வு முகமையை கலைத்து விட வேண்டும். அகில இந்திய அளவில் நடக்கிற அனைத்து வகையான இத்தகைய நுழைவுத் தேர்வுகளையும் வந்து ரத்து செய்ய வேண்டும். இந்த குளறுபடிகளுக்கு காரணமாக இருந்த, இந்த குளறுபடிகள் நடக்கும் பொழுது பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் இந்த குளறுபடிக்கு அவர்தான் பொறுப்பு என்கின்ற வகையில் அவர் வந்து ராஜினாமா செய்யணும். ஏன்னா அவர் வந்து எந்த நியாயமான பதிலையும் சொல்ல முடியல, எந்த குளறுபடியும் அவரால் தடுக்க முடியல, தீர்வை நோக்கி போக முடியல, தீர்வுக்கான விவாதத்தை அவர் நடத்துறதுக்கு தயாராக இல்லை என்கின்ற போது அவர் வந்து பதவி விலகணும் என்பதுதான் அவர்கள் வைத்த கோரிக்கை. இப்போ அவர் வந்து மருத்துவமனைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்டார் என்று தெரிந்த உடனேயே அந்த இடத்துல வந்து அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஸ்தாபகர் அவர் வந்து தன்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரத்தை தொடங்கி இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றிய அரசுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், தலைமை அமைச்சர், நேரடியாக அவர்களிடம் என்ன என்று கேட்பது தான் நியாயம். ஒரு மிக சாதாரண கோரிக்கை, உங்க அமைச்சர்கள்ல உங்களை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கணும். நியாயமா பார்த்தா திரு பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்யணும்னு கேட்டிருக்கணும். அவங்க வந்து உங்க அமைச்சர்ல ஒருத்தரை தான் கேட்குறாங்க. அப்போ அவங்கள போயிட்டு உங்க அமைச்சர் தவறு செய்யலை நீங்க நினைச்சா அது நீங்க எடுத்து கூட சொல்லலாம், பேச்சுவார்த்தை நடத்த சொல்லலாம். ஆனா இப்படி ஒரு உண்ணாவிரதம் இவ்வளவு நாளா இருக்கிறாங்க, உலகத்துல எல்லாருக்கும் தெரியுது. ஆனா பிரதமர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை, அதை பற்றி தெரியாத மாதிரி அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் மக்களாட்சி மாண்புக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காத, நான் சொல்வதுதான் எல்லாமே என்கின்ற ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு அதிகார துணி தான் அங்கே தெரியுதே தவிர அங்கே மக்களாட்சி அப்படின்ற அந்த விஷயத்தை நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியல. இது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஒன்றிய அமைச்சகம் வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரே எஜுகேஷனல் சிஸ்டம் சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து வைக்கிறாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட அமெரிக்காவில் இருக்கிற போதே நம்மளும் இங்கே ஒரே மாதிரியான எஜுகேஷனல் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தார். இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்க தாவேக அரசுடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையோ இல்லை அந்த பாலிசியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல கல்வி என்றால் என்னன்றது தாங்க கேள்வி. கற்றல் என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன, எழுத்தறிவு என்றாலே கல்வியா? எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும்னா அதுவே கல்வியா? ஆனால் அதுதான் லிட்ரேச்சர் ரேட்டாக இப்போ பார்க்கப்படுது. அதுதான் சொல்ல வர்றேங்க. அந்த எழுத்து மூலமாக நீங்க வந்து கல்வியை பெறலாம், எழுத்தறிவின் மூலமாக கல்வியை பெறலாம். எழுத்தறிவு மட்டுமே கல்வி ஆயிராது. இப்போ நீங்க வந்து தமிழ்ல மிகச்சிறந்த புலமை பெற்றவர்னு வச்சுக்கலாம். இப்போ நாம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு போகிறோம், பேருந்துல வந்து தெலுங்குல எழுதி வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது நமக்கு தமிழ்ல எழுதினாதான் புரியுது, எனவே ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்குல எழுதினாதான் புரியும். அங்க நாம யாரு? நம்ம இல்லிட்ரேட் தானே. ஆமா இல்லையா? தெலுங்கை பொறுத்த வரைக்கும் நாம யாரு? எழுத்தறிவு இல்லாதவர் இல்லையா? அதே மாதிரி ஒரு தெலுங்கு மட்டும் தெரிந்தவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இங்க தமிழ்ல எழுதியிருந்தா அங்க தெலுங்குல அவர் பெரிய புலமை பெற்றவரா இருப்பாரு, இங்க அவர் என்ன ஆயிடுறாரு? எழுத்த படிக்க தெரியல அப்படின்னு. எனவே ஒரு மொழியில எழுத்தறிவு பெற்றுவிட்டு அது ஆங்கிலத்துக்கும் பொருந்தும், ஆங்கிலம் தெரிந்து விட்டால் எல்லாமே தெரிந்து விட்டது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆங்கிலம் தெரிந்து விட்டால் பல நாடுகள்லையும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்றதுனால எப்படியும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாமே தவிர ஆங்கிலம் தெரிந்தாலே எனக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்றது கிடையாது. அப்படி இருந்திருந்தால் ஆங்கிலம் பேசுபவர்கள் தானே எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கணும் இல்லையா? அடிப்படை கண்டுபிடிப்புகள், அது மருத்துவ கண்டுபிடிப்புல இருந்து வானவியல் இருந்து எதுவா எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வந்து ரொம்ப குறைவு.
உங்களுக்கு ஜெர்மன் மொழி தெரிந்தவங்க, பிரெஞ்சு மொழி தெரிஞ்சவங்க, லாட்டின் கிரேக்க மொழி தெரிந்த இவர்கள் தான். ஆக ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டா அனைத்து தொழில்நுட்ப சொற்களும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மொழியில இருக்கும். அந்த தொழில்நுட்ப சொற்களை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் இலக்கணம் சார்ந்த வார்த்தைகள் தவிர எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தொழில்நுட்ப வார்த்தைகள் அனைத்துமே பிற. ஆக அவங்க அந்த வார்த்தைக்கு நேர் ஆங்கில வார்த்தைன்ற விஷயத்துக்குள்ள அவங்க போகல. காரணம் என்ன? தமிழ்ல அந்த பிரச்சனை இல்லை. தமிழ்ல நேர் சொல்ல நீங்க காரணம் என்னன்னா வேர்ச்சொல் இங்க இருக்கு. தமிழ்ல வேர்ச்சொல் எல்லாத்துக்குமே இருக்கிறதுனால அதனாலதான் தமிழை செவ்வொழி அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான். எனவே எழுத்தறிவு என்பதே கல்வி அல்ல. கல்வியை பற்றிய புரிதல் என்பது பெரும்பகுதி நிறைய பேருக்கு இல்லாத காரணத்தால RSS சித்தாந்தத்தையே இவங்க கல்வியல் சித்தாந்தமாக பேச தொடங்கிட்டாங்க அப்படின்றது தான். ஒரு உண்மையை பொய்யாக்குவதும் பொய்யை உண்மையாக்குவதும் வாங்கல. பொய்யும் மெய் போலவே மெய் போலவே, அந்த மாதிரி மெய்யும் பொய் போலவே பொய் போலவேன்னு பொய்யையும் நீங்க மெய்யாக்கலாம், மெய்யையும் நீங்க பொய்யாக்கலாம். ஆக RSS தான் நினைப்பது தான் அப்படின்னு சொல்றது. அப்போ அவங்க நினைக்கிறது என்ன? அவனுடைய பிறப்பின் அடிப்படையில என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு இருந்தால் இருக்கக்கூடிய திறன் இருந்தா போறோம். எல்லாரும் எதுங்க படிக்கணும்? அதுதான் அவங்களுடைய தத்துவம். எல்லாம் படிச்சுட்டா எப்படி? எல்லாம் வக்கீல் தான் ஆகட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் பொறியியலான ஆகட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? அது அவங்களுடைய தொழில். வயிற்றுக்கு சோறுக்கு வேலைக்கான ஒரு பணிக்கான திறனை அவங்க தனியா வளர்த்துப்பாங்க. ஏன் டாக்டர் கார் ஓட்டக்கூடாதா? கியூபால ஓட்டிட்டு இருக்காங்க. பாரதி என்ன சொல்லுவாரு? எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குலைத்தல். அப்ப கவிதை எழுதுவது பாரதிக்கு தொழில், நாட்டு குலைத்தல் பாரதிக்கு எது? தொழில். தொழில் என்பது ப்ரொஃபஷன். தொழில் என்பது வேலை அல்ல, ஊதியம் ஈட்டக்கூடிய வேலை அல்ல. அது போல கல்வி அப்படின்னு சொல்றது பகுத்தறிவுக்கானது. கல்வி என்பது பகுத்தறிவுக்கானது. அப்ப கல்வி என்பது பகுத்தறிவுக்கானதுன்னு சொல்லும் பொழுது கல்வியை பண்பாட்டின் கூறாகத்தான் நீங்க பார்க்கணும். நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய இயற்பியலை நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை தமிழ்ல படிக்கிறீங்கன்னா தமிழ் சார்ந்துதான் நீங்க படிப்பீங்க. இந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய ஊமைகள்ல அறிந்ததிலிருந்து அறியாததுன்னு சொல்றதுதான் கற்றல் செயல்பாடு. நீங்க 1ஆம் வகுப்புல இருந்து நீங்க அறிவியல் பாடத்தை எடுத்து பாருங்க. 1ஆம் வகுப்புல நீங்க சூழலியல் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் கொடுத்திருப்பாங்க. அதுல அறிவியல் அறிமுகப்படுத்துறாங்கன்னா அதுல பூ இலை தான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா கண்ணுக்கு குழந்தைக்கு எது தெரியுது? பூ தெரியுது, இலை தெரியுது. எனவே 5 வயது நிரம்பிய குழந்தைக்கு பூவை பற்றியும் இலையை பற்றியும் தண்டை பற்றி மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த கிளாஸ்ல தான் என்ன வரும்னு கேட்டா வேர் வரும். ஆக அறிந்ததை முதல்ல சொல்லிட்டு வேர் அறியாதது மண்ணு கீழே இருக்கிறது. அது போலதான் ஒவ்வொரு பாடத்திலையுமே அறிந்ததிலிருந்து அறியாது. இதுதான் கற்றல் நடைமுறை என்று சொன்னால் அது எப்படிங்க இந்தியா முழுக்க நாகமொழி பேசுறவங்க, கரோ மொழி பேசுறவங்க, காசி மொழி பேசுறவங்க, இமயமலையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கிறவங்க, இமயமலையினுடைய அடிவாரத்துல இருக்கிறவங்க, பள்ளத்தாக்குல இருக்கிறவங்க, கடலோரம் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தருக்கும் அந்த நில அமைப்பும் காலம் தானே பண்பாட்டை தீர்மானிக்கிறது. அதை வைத்துத்தானே அவர்கள் கற்றல் நடைமுறை. இந்த கற்றல் என்பது எழுத்து என்ற வடிவருவம் வருவதற்கு முன்னாடியே வந்துருச்சே. ஒரு கற்றல் முறை என்பது, கல்வி என்பது பண்பாட்டின் கூறு. மொழி எப்படி பண்பாட்டின் கூறோ அது போல கல்வியும் பண்பாட்டின் கூறு. எனவே இந்தியா என்பது பன்மைத்துவம் வாய்ந்தது. பல தேசிய இனங்களினுடைய ஒன்றியம் தான் இந்தியா. நீங்க அந்த தேசிய இனங்களுடைய உரிமைகளையும் தேசிய இனங்களுடைய மொழியையும் தேசிய இனங்களுடைய பண்பாட்டையும் நீங்க அங்கீகரிக்கும் வரைக்கும் ஒருமைப்பாடு என்பது இருக்கும். அது ஒரு தமிழ்நாட்டோட அமைச்சரே அதற்கான குரல் கொடுக்கும்போது அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அமைச்சர் தமிழ்நாட்டை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளல. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுது. இந்தியாவை யூனியன் ஆஃப், அதாவது பல மாநிலங்களுடைய ஒன்றியம். காரணம் என்னன்னா தொடக்கத்துல மாநிலங்கள் என்று வரையறைப்பட்டது மொழிவாரி தேசியத்தை அடிப்படையாக கொண்டுதான். மொழிவாரி தேசியத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாடு உருவாகி இருக்கு. நீங்க சங்கரலிங்கனாருடைய தியாகத்தை என்ன சாதாரணமா எடை போட்டுருவீங்களா? பேர் என்ன சும்மா வந்துருச்சா? நீங்க இஷ்டத்துக்கு தமிழகம் மாத்திப்பீங்களா? தமிழகம் கூப்பிட்டுருவீங்களா? நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக ஒருவர் உண்ணா நிலை போராட்டத்தை நடத்தி அந்த உண்ணா நிலை போராட்டத்தில் இறந்தே போனார், செத்தே போனார். சரியா? நான் செத்த பிறகு என்னுடைய உடலை
கம்யூனிஸ்டுகளிடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகுறாருன்னா, அப்போ எந்த அளவிற்கு அன்றைய தேதியில அவர் இருந்த ஆட்சியாளர்கள் மீது, அவர் வந்து பேராய கட்சியை சார்ந்தவர், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர், விடுதலை போராட்ட வீரர், அவர் காந்தியவாதி, சாதாரண ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட சங்கரலிங்கனார் இந்த வார்த்தையை சொல்லணும்னா அப்போ எந்த அளவிற்கு அன்றைய அரசியல் களம் இருந்திருக்கணும். அப்ப இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த மாநிலத்திற்கு என்ன வைக்கிறாங்க, தமிழ்நாடு. அதனாலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடுன்னு பேர் வைத்த பிறகு அவர் அறிவிக்கும் போது சொல்லுவாரு, இதற்கு கையெழுத்து போடுவதற்கு எனக்கு 3 சொட்டு மைதான் தேவைப்பட்டது, ஆனால் இதற்காக ஒரு உயிரை தந்திருக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லுவார். ஆக ஒரு உயிரை தந்து தான் தமிழ்நாடு, சங்கரலிங்கனார் என்ற சான்றோன், தமிழ்தாயினுடைய ஒரு தவ புதல்வன், அவருடைய உயிர் போய் தான் இங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். எனவே தமிழ்நாடு என்று ஏன் பேர் வைக்கப்பட்டது என்ற வரலாறு கூட தெரியாமல், அந்த தமிழ்நாடு என்ற பெயருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு, இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பண்பாடு, இந்த மொழி, இந்த மொழியினுடைய ஆளுமை, இந்த புரிதல் எதுவுமே இல்லாத போது ஒரு வணிக ரீதியான செயல்பாட்டோட கல்வியை ஒரு வணிக பொருளாக பார்ப்பதனால் பன்னாட்டு நிதி மூலதனமும் பல்நாட்டு வியாபாரிகளும் இது வந்து ஒரு சேவை. இந்த நாட்டில் வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 4ல் 1 பகுதி குழந்தைகளா இருப்பாங்க. இன்னும் குழந்தைகளை எல்லாரும் படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. எனவே அரசு கல்வியை கொடுக்காத, கல்வியை நாங்க கொடுத்துக்கிறோம்ன்றாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு முதலாளிகள். இந்த கல்வி சந்தைக்குள்ள நாங்க வந்துக்கிறோம், நாங்க கொடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு இந்தியா ஒரு கல்வின்னு கொண்டு வாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு கல்வி நடைமுறை இருக்கு, ஒரு பாடத்திட்டம் இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா எங்களுக்கு கஷ்டம். இந்த மாநிலத்துக்கு போனா ஒண்ணு சொல்லுவாங்க, இந்தியா முழுக்க தங்கு தடை இல்லாம எங்க போனாலும் நாங்க வியாபாரம் செய்யணும். அப்ப கல்வின்றது சரக்கு, மாணவர் என்பது நுகர்வோர், ஒரு பண்டம் நுகர்வோர். கல்லூரியோ பல்கலைக்கழகமோ பள்ளியோ அல்லது ஆசிரியரோ இவங்கெல்லாம் யாருன்னா சேவை தருபவர்கள். அப்ப ஆசிரியர்கள் கிடையாது, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர், கமாடிட்டி, பண்டம், இங்க வந்து கன்சியூமர், நுகர்வோர். இந்த புரிதல்னால தான் நீங்க ஒரு இந்தியா. அப்ப இன்றைக்கு ஒரு இந்தியான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு உலகம்னு சொல்லுவீங்களா? அப்ப எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த கல்வி தானப்பா. அப்ப இந்தியாவுக்குன்னு என்ன தனித்துவம்? அப்படி அதுக்கு போறதுக்கு முன்னாடி அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழ் அழியணும், இங்க இருக்கிற தெலுங்கு அழியணும், இங்க இருக்கிற உருது, மலையாளம் எல்லாம் அழியணும். இந்திய மொழிகள் அனைத்தையும் அழிச்சிட்டு நீங்க வந்து கடைசியாக இந்தியா என்பது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட சமஸ்கிருத பண்பாட்டு தேசம் என்று கட்டமைத்து, கடைசியாக ஜெர்மன்ல வந்து ஹிட்லர் வளர்ந்தார்ல, அவரு இந்தோ ஆரியன், அந்த நொமாடிக் ரேஸ் அப்படித்தானே சொல்றோம். அதுபோன்று ஏக உலகம், ஏக இந்தியான்னு இன்னைக்கு சொல்ற மாதிரி ஏக உலகம் என்று நோக்கி ஒரு பாசிசம் வளருகிறதா? அந்த பாசிசம் வளருவதற்கு இவர்கள் எல்லாம் துணை போகிறார்களா என்ற மிக முக்கியமான கேள்வி. ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அதிகமாக தனியார் பள்ளிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்குது. அதே சமயத்துல அரசு பள்ளிகள் நிறைய மூடப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறாங்க. உசிலம்பட்டி பக்கத்துல வந்து ஒரு 3 பள்ளிகள் வந்து மாணவர் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்கிற தகவலும் வந்து வெளியா இருக்கு. அப்படி இந்த ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து வெளியிட்டதெல்லாம் சொல்றாங்க, அப்படியெல்லாம் கூட செய்தி வருது. தொகுத்து வெளியிட்டவங்க அண்ணல் அம்பேத்கரை படித்தார்களா, அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்தியா அப்படின்னு சொல்றது வந்து மாநிலங்கள், ஒன்றியம் என்கின்ற 2 அரசுகளை கொண்ட கூட்டாட்சி. இதுல மாநிலங்களுக்கு தரப்பட்ட உரிமை என்பது அரசமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஆனால் அம்பேத்கர், அபுல் கலாம் ஆசாத், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இது போன்றவர்கள் எல்லாருமே கல்வியை வந்து உரிமையா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு போராடினாங்க. அதுதான் வந்து நம்ம வாவு சிதம்பரனாரிலிருந்து சாகித் பகத்சிங் வரைக்கும் எல்லா விடுதலை போராட்ட தியாகிகளுடைய ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டா, அவங்க உயிரில இருந்து ரத்தத்தில இருந்து எல்லாத்தையும் இந்த நாட்டுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரே வெளிப்பாடு என்னன்னா, கல்வியை கட்டணம் இல்லாம கொடுப்பாங்க. மருத்துவத்தை, கண்ணியமிக்க வாழ்க்கைக்கு மிக அடிப்படையான தேவை கல்வி, மருத்துவம், குடிநீர் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்து இருக்கக்கூடியது, பண்பாட்டு சார்ந்து இருக்கக்கூடியது. இதெல்லாம் இங்க உச்சநீதிமன்றத்துல மோகினி ஜெயின் அப்படின்னு சொல்லி ஒரு பெண், ஒரு மாணவி தொடுத்த வழக்கு. அந்த மாணவி தனக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க, அது காலம் கடந்து போச்சு, தீர்ப்பு வர்றதுக்குள்ள காலம் கலந்து போச்சு. அதுக்காக அந்த மாணவிக்கு வந்து இடம் கிடைக்கல. ஆனா
அந்த தீர்ப்பு இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான தீர்ப்பு. அந்த மோகினி ஜெயின் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கூறு 14 அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14 வந்து சமத்துவத்தை பேசுது, எல்லோரும் சமம் சொல்லுது. 21 வந்து கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் சொல்லுது. இந்த 14ம் 21 மெய்யாலுமே எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொன்னா, இந்த உரிமை எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொன்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்ல 41 அன்றைக்கு இருந்த 45, இப்ப 45 மாறிடுச்சு. அன்றைக்கு இருந்த 45ம் 41 இன்றைக்கு 41 இருக்கு. அது 41 இந்த 2 கூறு நடைமுறைக்கு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கல்வியை உரிமையா கொடுக்கணும்ன்றாங்க. 41 என்ன சொல்லுதுன்னா, நாட்டின் பொருளாதாரம் மேம்பட மேம்பட கல்வியை வந்து உரிமையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கல்வியை உரிமையா கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? அரசு தானே கொடுக்கணும். அப்ப அரசு கொடுக்கணும்னா அரசு கிட்ட என்ன இருக்கணும்? அரசு கிட்ட பள்ளிக்கூடம் இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதற்கு கர்ம வீரர் காமராஜர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மூதறிஞர் என்ன செஞ்சாரு? 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து அவர் மூடுறாரு. அதன் பிறகுதான் கர்ம வீரர் காமராஜர் வந்தாரு, மூடின பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. மூடின பள்ளிக்கூடத்தை திறந்தது மட்டும் கிடையாது, 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்திருக்காரு. 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி. அந்த காலகட்டத்தில் கர்ம வீரர் காமராஜரால் திறக்கப்பட்ட அந்த பள்ளிக்கூடங்களை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அதுல வந்து விளையாட்டு திடலோடு இருக்கிற பள்ளிக்கூடமா இருக்கும். அது உடற்பயிற்சி வேண்டும், மதிய உணவு வேண்டும். எப்போ பணமே இல்லைன்னு பள்ளிக்கூடத்தை மூணு காலத்துல நான் வந்து மதிய உணவு கொடுக்குறேன், சீருடை கொடுக்குறேன். சீருடை என்றது சாதாரண அரசியலாங்க. நீ எங்க வேணாலும் பிறந்துக்கோ, நீ என்ன ஜாதின்னு சொல்லிக்கோ, எதை வேணாலும் சொல்லிக்கோ, பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சீருடைய பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்தின் மாணவன் தான் நீ சொல்ல முடியும். எனவே மாணவர்களுக்கு இயல்பாக ஒரு ஒற்றுமை உணர்வை, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு, ஜாதியை ஒழிப்பதற்கு, ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய சமூக அரசியலை கர்ம வீரர் காமராஜர் உருவாக்கினார். எனவே இத்தகைய தியாகங்களின் அடிப்படையில வளர்ந்த உங்களுடைய அரசு பள்ளியை சர்வசாதாரணமாக மூடுவது, அப்போ அந்த பள்ளியில வந்து எண்ணிக்கை குறைந்ததுன்னா ஒரு பொறுப்பான அரசு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கிட்ட போய், எங்க உங்க வரி பணத்துல இந்த பள்ளிக்கூடம் செயல்படுதுங்க, உங்க வரி பணத்துல செயல்படுற பள்ளிக்கூடத்துல நீங்க சேர்க்காம நீங்க இன்னொரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறீங்களா, என்னங்க காரணம்னு கேட்கணும்ல. உங்க வரி பணம் இதுல சேர்க்காம அங்க சேர்க்கிறீங்களா, என்ன காரணம்? நீங்க உங்க துட்டுல இயங்குதுங்க அப்படின்னு சொல்லணும்ல. யார் கலெக்டர் போய் அப்படி பேசினாரா? கல்வி அதிகாரிகள் யாராவது பேசினாங்களா? கல்வி அமைச்சர் அப்படி போய் பேசினாரா? யார் முதன்மை செயலாளர் பேசினாரா? பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பேசினாங்க? யார் பேசினாங்க? மக்களிடம் யாருமே பேசல. மக்கள் வரலன்னு சொல்லிட்டீங்க. மக்கள் வராம போனதுக்கு காரணம் என்ன? தொடக்க பள்ளியில வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் நீங்க கொடுக்கல. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி தலையிலிருந்து கால் வரைக்கும் உடல் முழுக்க பாக்குறதுக்கு ஒரே ஒரு டாக்டர் இருந்தாரு. இப்ப வாயை திறந்தீங்கன்னா பல்லுக்கு ஒரு டாக்டர், நாக்குக்கு ஒரு டாக்டர். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் கூட 5 வகுப்புக்கு சேர்த்து பொது ஆசிரியரா? 5 பாடங்களுக்கு சேர்த்து பொது ஆசிரியரா? உடற்பயிற்சி ஆசிரியர் வேண்டாமா உங்களுக்கு? மொழி ஆசிரியர் வேண்டாமா உங்களுக்கு? காவலர், தூய்மை பணியாளர் என்ற பல பொறுப்புகள் வேண்டாமா? இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் இருக்கிற பள்ளியை தானே நீங்க உங்க பிள்ளைய சேர்ப்பீங்க. அப்ப இதெல்லாம் இல்லாத பள்ளிக்கூடத்துல எப்படி மக்கள் சேர்க்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆக திட்டமிட்ட சதி என்ன? வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை போடாம, உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருத்தர் போடாம, மொழி ஆசிரியர் அப்படின்ற ஒரு பணியிடத்தை நீங்க உருவாக்காம நீங்க பள்ளிக்கூடத்தை வைத்திருந்ததுனால அவர்களுக்கு கல்வி எப்படி நடக்குது, எங்க கல்வி கற்கொண்டு விவரம் புரியாம விளம்பரத்தை நம்பி ஏமாறுறாங்க. வயிற்றெரிச்சலோட தன்னுடைய நகைய அடமானம் வைத்து தன்னிடம் இருக்கிற பொருட்கள் இப்படித்தான் தனியார் பள்ளியில கொண்டு போய் சேர்க்கிறாங்களே தவிர பெரும்பகுதி மக்கள் அரசு பள்ளி வேண்டான்னு சேர்க்கல. நீங்க அவன் விளம்பரம் கொடுக்கிறான், விளம்பரத்துல ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான். ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டேன்றீங்க? இந்த பள்ளிக்கூடத்து வாசப்படல வந்து நின்னுட்டு இந்த பள்ளி நல்ல பள்ளின்னு எனக்கு நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. இங்க விளம்பரம் இல்லங்க, விளம்பரம் இருக்கிறது. ஆமா, நீங்க விளம்பரம் கூட படுத்த வேண்டாங்க, உண்மைன்னு சொல்லுங்க. அவங்க பொய்யா சொல்றாங்க விளம்பரத்துல, சரியா? அந்த விளம்பரத்துல உண்மை இருக்கா பொய் இருக்கா, அந்த விளம்பரம் படி சொல்றதெல்லாம் நடக்குமா? எதுவும் என்னால வந்து என்ன பண்ண முடியாது, ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஒவ்வொரு தர ஒரு கமிஷன் போட்டா கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஆணையத்தை போட்டு வல்லுநர்களை வைத்து ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதர் போயிட்டு ஆய்வு அறிக்கையை வாங்கியா விவாதிப்பாங்க? சொல்லுங்க. அதுக்கு தானங்க அரசு. ஆனா அரசு பள்ளிகளுக்கு அமைச்சர்கள் போறாங்க, ஆய்வு நடத்துறாங்க, அதை வீடியோவா எடுத்து வெளியிடுறாங்க, அது பேசு பொருளாகுது. அது என்ன ஆய்வு நடத்துறாங்க? 10 பேரை வந்து ஓட்டப்பந்தயத்துல நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓட்டப்பந்தயத்துல நிக்கிற 10 பேருக்கு நீங்க நம்பர் கொடுப்பீங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரே நம்பரா கொடுப்பீங்க? வெவ்வேறு நம்பர்கள் தான். அப்ப கடைசி நம்பர் யாருக்கு வரும்? கடைசியில இருக்கிற. அப்போ அவர் வந்து ஓட மாட்டாரா, ஜெயிக்க மாட்டாரா? எப்படி நீங்க கடைசியா நிக்கிறவங்க வந்து படிக்க மாட்டாங்க,
அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கன்ற முடிவுக்கு எப்படி போவீங்க? இப்படி பேசுபவர்கள் நடத்துவது பேருக்கு எப்படி ஆய்வுன்னு சொல்றீங்க? அவங்க விளம்பரத்துக்காக போறாங்க, ஆய்வுக்காக போகல. பள்ளிக்கு விளம்பரம் இல்ல, தனக்கு விளம்பரம். தான் வந்திருக்கோம், தான் அமைச்சராயிட்டோம், தான் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், தான் பிரதிநிதி என்பதை மக்களுக்கு உலகத்துக்கு சொல்லணுமா? தனக்கு ஒரு முகவரியை தேடிக்கொள்வதற்காக இவங்க மாணவர்களோட உளவியலோட விளையாடுறாங்க. அப்போ இந்த மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எந்த துறைக்கு அமைச்சரா இருந்தாலும் எப்படி முடிவுகள் எடுப்பீங்க? அப்போ இந்த நுகர்வு மனப்பான்மையில் இருக்கிறவர் தான் ஒரு துறைக்கே அமைச்சரா இருக்கிறாருன்னா அவர் அந்த துறையை எப்படி கவனிப்பாருன்ற நம்ம கவலைப்படணும். இந்த பள்ளி என்ன ஆகும் இல்லையா, இந்த மாணவரை எப்படி அது பாதிச்சிருக்கோம், இதெல்லாம் கடந்து அவர் இப்படிப்பட்டவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோமா, இவர் தான் அமைச்சரா? அப்ப அந்த துறை, இவர் எந்த துறைக்கு அமைச்சரா இருந்தாலும் அந்த துறை என்ன கதிக்காகும், அதனுடைய விளைவு தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் கவலைப்பட வேண்டியது இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல என்னையும் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சாங்க அப்படின்னு யார் மேல உங்களுக்கு கோபம் வரும்? ஆசிரியர் மேலதான் கோபம் வரும். இது ஒரு சாதாரண ஒரு சிக்கலை ஏன் உண்டு பண்ணிட்டு வர்றீங்க? தேவையில்லாத ஒரு சிக்கலை ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நேரா கடைசி பெஞ்சுக்கு போங்க, தட்டி கொடுங்க குழந்தைகிட்ட, எப்பா கடைசி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, உனக்கு கரும்பலகை தெரியுதா? ஆசிரியர் இதுதானே அக்கறையோட நீங்க கேட்க வேண்டும். உங்க அக்கறை என்னவா இருக்கணும்? கடைசியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, வெளிச்சம் இருக்கா, காற்று வருதா? கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருக்கேப்பா, காற்று வருதா, உனக்கு வெளிச்சம் தெரியுதா, பலகை தெரியுதா, சந்தோஷமா இருக்கா? டீச்சர் எழுதுனாங்கன்னா இங்க இருந்து உன்னால ஆசிரியர் எழுதுறத, ஆசிரியர் பேசுறத உன்னால கேட்க முடியுதா? அதெல்லாம் ஏன்னா சில பேருக்கு கண் பார்வையில சிக்கல் இருக்கலாம், சில பேர் காது ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது உனக்கு இருக்கா? இதுதாங்க ஆய்வு. ஆய்வுன்றது என்ன சிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறது. சிக்கல் இருக்குன்னு திட்டிட்டு வர்றதில்லை, பழி போட்டு வர்றதில்லை, பழி வாங்குறதல்ல, தண்டனை கொடுப்பதல்ல. இதற்காக பள்ளிக்கூடத்துல ஆய்வு யாரும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டாங்க. கல்வி அதிகாரிகளை ஆய்வு செய்தால் கூட தண்டனைக்கான ஆய்வு அல்ல, சிக்கல்களை கண்டுபிடித்து சிக்கல்களை களைவதற்கு ஆலோசனை மேம்படுத்துவதற்கான ஆள். எனவே இதெல்லாம் நீங்க ஆய்வுன்னு எடுத்துக்க முடியாதுங்க. இதெல்லாம் ஆய்வே கிடையாது. ஆய்வு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு போய் ஆராய்ந்து பார்த்து மக்களிடம் பேசுவதும், மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தை அருகமை பள்ளியாக, ஒவ்வொரு பள்ளியையும் அருகமை பள்ளியாக. எங்க நான் சாதாரணமா கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க உங்க கிராமத்திலிருந்து, உங்க மாவட்டத்திலிருந்து, உங்க மக்களோடு மக்களா நீங்க பழகி இருக்கிறீங்க. நானும் பேருந்துல பயணம் பண்றேன், தொடர் வண்டியில பயன்படுத்துறேன், பல கிராமங்களுக்கு போறேன் வர்றேன். நம்ம மக்கள் குழந்தை ஆங்கிலத்துல பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா மறுக்க முடியுமா? கண்டிப்பா. எழுதணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆங்கிலத்துல யாராவது பேசினா திரும்பி பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆக ஒரு குழந்தை பேசுவதை புரிந்து கொள்ளணும், திரும்ப பேசணும், வாசிக்கணும், எழுதணும் அப்படின்னா யார் வேண்டும்? ஆங்கிலத்தை பயிற்றுவிக்க ஒரு ஆங்கில ஆசிரியர் வேண்டும். அப்போ அந்த பெற்றோருடைய மனநிலை என்ன? என் புள்ள நல்லா ஆங்கிலம் பேசணும். எதுக்காக? சில குறைந்தபட்ச தேவைகள் இருக்கு. உடனே அந்த பெற்றோர்கிட்ட நாம என்ன சொல்லியிருக்கணும்? உங்க புள்ள ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னா ஆங்கிலத்திற்கு மொழி ஆசிரியர் கொடுத்துடுறோம். உங்க புள்ள ஆங்கிலம் நல்லா பேசுவார், ஆங்கிலம் யார் பேசினாலும் புரிஞ்சுப்பாரு, ஆங்கிலத்துல எந்த புத்தகத்தை நீங்க கொடுத்தாலும் வாசிப்பாரு, ஆங்கிலத்துல எது எழுத சொன்னாலும் இந்த உத்தரவாதத்தை நாங்க கொடுக்குறோம். அந்த மொழியில எல்லா திறமையும் உங்களுக்கு பயிற்று மொழி எதா இருக்கணும்? தாய்மொழியா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அப்போ பயிற்று மொழிலாம் என்னன்னு கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்க இன்னொரு விஷயத்துக்கு வர்றீங்க. அப்போ ஒரு மொழி பாடம் என்பதற்கும் பயிற்று மொழி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசம் யாருக்கு தெரியாது? மக்களுக்கு தெரியாது. இந்த வித்தியாசம் இருக்கிறத மக்களுக்கு புரிய வைத்து ஆங்கிலத்தை ஒரு மொழியாக உங்க புள்ள படிச்சுட்டான்னா அதற்கு பிறகு அவன் ஆங்கிலத்துல எந்த புத்தகத்தையும் படிப்பான், எந்த பாடத்தையும் படிப்பான். ஆனா உங்க பிள்ளைக்கு அறிவு வளரணும். கணிதத்தில் மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற, இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வருதுன்னா அதற்கு அடிப்படை கணினி தான் இல்லைங்களா? அந்த கணினிக்கு முன்னாடி என்ன இருக்கு? கணிதம் இருக்கு. அப்ப கணிதம் தெரியாமல் கணினி இல்ல, கணினி இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு இல்லைன்னு போது, அப்ப அந்த கணிதத்தை உங்க பிள்ளை தாய்மொழியில படிச்சாதாங்க செயற்கை நுண்ணறிவுல மிகச்சிறந்த ஆளுமையா அவர் இருப்பாரு என்பதை புரிய வச்சுட்டா அந்த பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? என் புள்ள தாய்மொழியில படிக்கட்டும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. இதை எங்க வைத்துங்க உரையாடணும்? திண்ணையில வைத்துல உரையாடணும். மக்கள் மத்தியில கிராமப்புறங்கள்ல தொடங்கி நகர்ப்புறங்கள் வரைக்கும் மக்கள் வசிப்பிடத்துல போயிட்டு மக்களோட உரையாடல் நிகழ்த்தணுமா நிகழ்த்த வேண்டாமா? அப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்தாமல் மக்கள் இயல்பாக ஆங்கிலத்துல பேசணும்னு சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆங்கில வழி பிரிவுன்னு ஆரம்பிச்சீங்கன்னா, ஆங்கில வழி பிரிவுன்னு ஆரம்பிச்சுட்டு ஆங்கில மொழி ஆசிரியர் பணியிடமே கொடுக்கலன்னா
திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் செஞ்சது என்னன்னு திட்டக்குழுவை கலைச்சாரு, நித்தி ஆயோக் உருவாக்குனார். நித்தி ஆயோக் என்ன செய்ததுன்னா, இந்த மாதிரி பலவீனமான பள்ளிகளில் பலவீனத்தை களையுங்கன்னு சொல்லல, எதெல்லாம் பலவீனமான பள்ளியோ அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் மூடிடுங்கன்ட்டாங்க. ஏழைகள் வேண்டாம். ஆமா, பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் என்ன ஆயிருக்குன்னா இந்தியா முழுக்க. உங்களுக்கு உத்தரப்பிரதேசல மகாராஷ்டிரா எல்லாம் போராட்டம் நடந்திருக்குங்க, செய்தி வரல, அவ்வளவுதான். பள்ளிகள் மூடும் பொழுது மக்கள் வந்து இன்றைக்கும் அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்க சத்தமே இல்லாமல் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை மீது மானிய கோரிக்கைக்காக கொள்கை குறிப்பு கொடுக்க போறாங்க. இந்த கொள்கை குறிப்புல குறைந்தபட்சம் இப்போவாவது அரசிடம் எத்தனை பள்ளி இருக்குன்னு எண்ணிக்கை கொடுக்குறாங்களான்னு பாருங்க. பொத்தாம் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு பள்ளியில் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க, இத்தனை லட்சம் பேர் வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு பொதுவா சொல்லிடுவாங்க. 10ஆம் கிளாஸ் இவ்வளவு எழுதுனாங்க, 12ஆம் கிளாஸில். நான் கேட்கிறது அரசிடம் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளி எண்ணிக்கை, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய எண்ணிக்கை, அரசு பள்ளிக்கல்வித்துறை இல்லாமல் அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய பிற துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது பள்ளி நடத்துது, ஆதிதிராவிட நலத்துறை பள்ளி நடத்துது, உங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை பள்ளி நடக்குது, சீர்மரபினர் பள்ளி இருக்கு, இப்படி பல பள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அரசுடைய பல்வேறு மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி, அப்போ உள்ளாட்சியினுடைய பள்ளிகள், ஆக அரசினுடைய பல்வேறு துறைகளின் கீழ் என்னென்ன பள்ளிகள் இருக்கு, பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் எத்தனை பள்ளிகள் இருக்கு அப்படின்னு புள்ளி விவரத்தை முதல்ல கொடுக்க சொல்லுங்க. அதை கொடுத்தாதானே எத்தனை பள்ளிகள் இருந்தது, எத்தனை பள்ளிகளை மூடினீங்கன்னு தெரியும். அடிப்படை கேள்வி என்ன, கர்ம வீரர் காமராஜர் கையேந்தி உருவாக்கின பள்ளிகளை மூடுற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ அது அவருக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இல்லையா? அந்த துரோகத்தை திரு நரேந்திர மோடி செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செஞ்சிருவீங்களா? ஆக அதை பற்றி கவலைப்படாமல் நான் சிபிஎஸ்இ பள்ளிக்கு அப்படின்னு சொன்னா, சிபிஎஸ்இ பள்ளிக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்றீங்க, அந்த சிபிஎஸ்இ பள்ளி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா அங்க வந்து பண்பாட்டு திணிப்பு நடக்கும். வெறும் மும்மொழி அல்ல, மும்மொழின்றது என்ன, சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழியை, சமஸ்கிருதத்தை அவங்க மொழியா பார்க்கல, பண்பாட்டாக பார்க்கறாங்க. ஒரு பண்பாட்டு திணிப்புக்கு நீங்க தங்கு தடை இல்லாமல் ஒப்புதல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காம நீங்க தாராளமா திறந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒப்புதல் கொடுக்குறீங்கன்னா அங்க வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அனுமதி கொடுத்ததா சொல்றாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை போயிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. அவர் அண்ணாமலை எப்ப போறாருன்னா பாஜகவுடைய தலைவரா இருக்கும்போது போறாரு. அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் யாரோட பள்ளிக்கூடம், எந்த நோக்கத்துக்காக நடத்தப்படுற பள்ளிக்கூடம்? அந்த பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கீங்கன்னா இப்ப எதுக்காக ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் கொடுக்காத ஒப்புதலை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க கரப்ஷன், ஊழல் தத்துவத்தில் நிகழ்ந்திருக்கா இல்லையா? ஐடியாலஜிக்கல் கரப்ஷன் நடந்திருக்கா, நடக்கலையா? அப்ப அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல என்ன செயல்பாடு, எதை கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க? இல்ல உரிமையாளர் ரொம்ப பெருமிதமாக பேசிக்கிட்டாரு, முதல்வரை சந்திச்சிருந்தாரு, கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் பார்த்திருந்தாரு. நானும் அதுதான் கேட்கிறேன். மற்ற பள்ளிகள் எல்லாம் நீங்க ஆய்வு செய்யல, இந்த பள்ளிகளை மட்டும் ஆய்வு செய்தீங்களா? ஆய்வு செய்யாமலே நீங்க கொடுப்பீங்களா? எந்த விஷயத்தை கேட்டாலும் 6 மாசமாவது டைம் வேணும்னு கேக்குறீங்க, இதுக்கு மட்டும் டைமே கேட்கலையே, காரணம் என்ன உங்களுக்கு? அப்ப எதை பண்பாட்டு திணிப்பை பண்பாடு என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? நான் தமிழ்ல பேசுறேன், நான் வேட்டி கட்டுறேன், நான் தமிழ் உணவு உண்றேன், தமிழ் வைத்தியம் பண்றேன், எல்லாம் செஞ்சுட்டு சமஸ்கிருதத்துல இருக்கிற பண்பாட்டு விளிமியங்கள் என்னவோ அந்த சமஸ்கிருத பண்பாட்டு விளிமியங்களை நான் தமிழின் மூலமாக மக்களுக்கு கொடுத்துருவேனா? அப்போ இது ஒரு தத்துவார்த்த ஊழல் இல்லையா? ஒரு ஐடியாலஜிக்கல் கரப்ஷன் இல்லையா? அப்போ ஒரு தத்துவார்த்த ஊழலை நீங்க வந்து செய்வதற்கு துணிஞ்சிட்டீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தங்கு தடை இல்லாமல் நான் வந்து கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு தத்துவ தெளிவு இல்ல. சிபிஎஸ்இ பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாடு அரசு பள்ளிகளை நடத்துகின்ற போது அப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகள் தரத்தில் உயர்ந்த பள்ளிகள். நான் வந்து உங்களுக்கு சவால் விடுறேன், என் பள்ளியில என்ன சிக்கல் சொல்லுங்க, என் பாடத்திட்டத்தில் என்ன சிக்கல் சொல்லுங்க, என் மதிப்பீட்டு முறையில் என்ன சிக்கல் சொல்லுங்க. எந்த சிக்கலும் இல்லாமல் நடத்த முடியும். உலகத்தில் தலை சிறந்த கல்வியை என் பள்ளிகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநில அரசு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுப்பதும், ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடிய RSS சித்தாந்தம் என்னமோ தத்துவம் என்னமோ அந்த தத்துவத்தை அந்த சித்தாந்தத்தை மாணவர்கள் மீது
திணிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்த அதுக்கு வந்து நான் அங்கீகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதும் நிச்சயமா தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி போகுதுன்றத புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாக விடை கொடுத்துருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.